என்னது இது? ஆண்டி வந்திருக்காவ? இது எதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காவ? ஒச்சுமே இந்த குழந்தைய தேடி வந்திருப்பாவளோ? அவளை தேடி வந்து அவ வீட்டுக்கு போண்டிட்டு என்ன இதுக்கு கூப்பியவ? ஏய் சரோஜா, இங்க வா. ஆண்டி வாங்க ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அங்கிள் எப்படி இருக்காவ ஆண்டி? வீட்டுக்குள்ள வாங்கலாம், காபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ஒண்ணும் வேண்டாம். எதுக்கு அப்படி சொல்றியா ஆண்டி? சுத்தமான பால்ல காபி போட்டு தரேன். எங்க வீட்டுல 10 மாடு பால் கறக்குது. ஒரு துளி கூட தண்ணி ஊத்தாம நாங்க காபி போடுவோம் பாலை காய்ச்சி. உங்களுக்கு அப்படியே போட்டு தரேன் ஆண்டி, வாங்க. என்ன நீ மட்டும் தான் பசும்பால்ல காபி குடிக்கிறேன்னு திமிர்ல பேசுறியோ? நாங்களும் வீட்டுல பசும்பால் வாங்கி தான் காபி போடியோம். இருக்கட்டும் ஆண்டி, எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, உள்ள வாங்க. காபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே பேசலாம். நான் என்ன உன் வீட்டுல பொண்ணு பேச வந்திருக்கேனா இல்ல பொண்ணு பார்க்க வந்திருக்கேனா? அதுக்கெல்லாம் நான் வரல. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன சாண்டி, எதுக்கு கோபப்படுறிய? என்ன ஆச்சா? என் மகன் கிட்ட அதிகாரமா வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுன்னு சொன்னியாமே, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன என் மகன்கிட்ட கொடுத்து வச்சிய 20 லட்சம் ரூபாய் தான் வந்து கேட்டிருக்கா? ஆண்டி, அது வந்து உங்களுக்கு கூட தெரியும்ல, உங்க மருமவதான் என் 10 வீட்டுல ஒரு வீட்டை இடிச்சுட்டா. ஏன் மருமவளா? ஏன் மருமவா? உங்க மருமவ இல்லாம வேற ஏன் மருமவள? உங்க மருமவ தானே, நீங்க தானே வந்து பொண்ணு பாத்தியே. நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போய் பேத்தி பிறந்தோன்னு காது குத்தி மொட்டை அடிச்சு முன்னாடி நீங்க தானே. என்ன ஆண்டி, இருந்தாப்புல ஒரு வீட்டை இடிச்சதை பத்தி பேசும்போது இப்படி பேசுறியே? அப்ப மட்டும் மருமவ, இப்ப மட்டும் என்ன மாமியார் ஆயிட்டால உங்களுக்கு? ஏய், அவ கல்யாணத்துக்கு முன்னாடி தானே உன் வீட்டை இடிச்சா. அத நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அவகிட்ட கேட்டு வாங்கி இருக்கணும். அதுக்கெல்லாம் போட்டுட்டு எப்படி என் பிள்ளைகிட்ட கேட்கல? உங்க பிள்ளைகிட்ட மட்டும் இல்ல ஆண்டி, உங்ககிட்ட என்ன கேப்பேன்? அந்த குழந்தைக்கு 200 பவுன் போட்டு உங்க வீட்டுக்கு தானே அனுப்புனாவே? ஆமா, 200 பவுன் போட்டாவே. என் புருஷனை என் பிள்ளையே எங்க வீட்டுல இருந்து ரூபாய் எடுத்து அவளுக்கு நகை பண்ணி போட்டாவே. போட்டாவல உங்க வீட்டுல தானே வந்து இருக்குது. அவளை இங்க வியாபாரம் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு கிடக்கா. அப்படி இருக்கும்போது அவட்ட போய் எப்படி கேட்க முடியும்? உங்க மகன் தான் கேட்க முடியும். அவ திமிர எடுத்து வீட்டை இடிச்சதுக்கு என் மகன் ரூபாய் கொடுக்கணுமா? என் பிள்ளை 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான் உனக்கு. இதுக்கு மேல என் மகன் ஆபீஸ்ல போய் ரூபாய் கேட்கிற வேலை வச்சுக்கிடாதே. அப்ப சரி ஆண்டி, ஆபீஸ்க்கு போக மாட்டேன், உங்க வீட்டுல வந்து கேட்டு வாங்கிக்கிட்டுமா? இல்லன்னா அதுவும் வேண்டாம்னு சொல்லுங்க, அந்த பாட்டி வீட்டுக்கு போயிரு. அதான் ஆண்டி உங்க மாமியார். ஏய், அப்படியே எதுக்கு போய் இழுக்கிறா? எனக்கு பணம் வரணும்னா எல்லாத்தையும் இழுப்பேன் ஆண்டி. மரியாதையா உங்க மகனை வீட்டுல கொண்டு ரூபாய் தந்துட சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்க மகனுக்கு நல்லது, உங்க குழந்தைக்கும் நல்லது. என்ன மிரட்டுறியோ? என் பிள்ளை உன் வீட்டுல வாடகைக்கு இருந்தப்ப எல்லா அட்வான்ஸ் ரூபாயும் பிடிச்சுக்கிட்டா. மிச்ச ரூபாய் கேட்டதுக்கு ஏதோ பிச்சை போட்ட மாதிரி கொஞ்சோண்டு போட்டா. இப்போ இப்படி ஒரு வழியில 20 லட்சம் ரூபாய் ஆட்டை போடலாம்னு நினைக்கிறியோ? இங்க பாரு, என்னவேட்ட ரூபாய் கேட்டுட்டு ஆபீஸ் பக்கம் வரது வீட்டு பக்கம் வரதுன்னு வந்தா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சரி சரி, அப்ப நான் பாட்டிக்கு போன போட்டு கேட்டேன். நீ மாமியார் எதுக்கு நீ இருக்கிறா? இங்க பாருங்க ஆண்டி, தெரிஞ்சவங்களாச்சே வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு பொறுமையா பேசலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க தெருல நின்னுட்டு ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் உங்க மகன்கிட்ட இலவசமாவே ரூபாய் கேட்கல. உங்க மருமவா என் வீட்டை இடிச்சு விட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க மகன்கிட்ட சொல்லியாச்சு. ஏன் உங்களுக்கு கூட தான் தெரியும். நான் அதுக்காக தான் பணக்காரியா இருக்கா, என் தம்பிக்கு அவளை கட்டி வச்சிருந்தோன்னு ஆசை கூட பட்டேன். நீங்க தான் முந்திரி கட்ட மாதிரி முந்திக்கிட்டு உங்க மகனுக்கு அவளை கட்டி கூட்டிக்கிட்டு போனீங்க. என்ன எல்லாம் மறந்து போச்சோ? இங்க பாருங்க ஆண்டி, அவ உங்க வீட்டு மருமவா தான். அதனால அவப்பட்ட கடனை நீங்க தான் அடைக்கணும். நான் ஒன்னும் இப்ப அந்த ரூபாய் வாங்கி வீட்டுக்குள்ள பெட்டிக்குள்ள வச்சு பூட்டாக்கான்னு கேட்கல. நான் அந்த வீட்டை திரும்ப கட்ட பாக்குறேன். இன்ஜினியரை கூட்டு வந்து கேட்டா 50 லட்சம் ஆவாங்க. நான் வெறும் 20 லட்சம் தான் கேட்டிருக்கேன். அப்படி பார்க்க போனா பழைய வீடு தானே, நீ கம்மியா தான் கேட்டிருக்கு. அதனால எனக்கு அந்த ரூபாய் உங்க மகன் தான் தந்து ஆகணும். காரையில் நீ வச்சுக்கிடுங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து விடுவேன். ஏய், என்ன மிரட்டுறியோ? நாங்க எதுக்கு உனக்கு தரணும்? போலீஸ் என்ன நீ வச்ச ஆளு? உனக்கு நியாயம் பேசியதுக்கு யார் பக்கம் நியாயம் இருக்கா அங்கதான் பேசுவாவே. இடிச்சவ எவ்வளவு அவட்ட போய் கேளு, ஏன்ட்ட எதுக்கு கேட்கா? எதுக்கு என் மகன்கிட்ட கேட்கா? எதுக்கு அவன் ஆபீஸ்க்கு போறா? இங்க பாருங்க ஆண்டி, உங்க மகன்கிட்ட நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி
நான் இந்த உலகம் பூரா தெரிஞ்சிருக்கேன். எனக்கு ஒண்ணுன்னா இந்த ஊர் உலகமே திரண்டு வரும், ஞாபகம் வச்சிடுங்க. ரொம்பதான் நீ பேசிய இன்னைக்கு. உனக்கு என்ன பெரிய இவான் நடக்கும்? 10 வீடு வச்சிருந்தா பெரிய மகாராணி நடக்கும். இங்க பாருங்க ஆண்டி, உங்களுக்கு ஒரு வீடு தான், நீங்களே இவ்வளவு பேசி திரியறிய. நான் 10 வீட்டுக்கு சொந்தக்காரி, நான் பேசக்கூடாதோ? பேசு ஒரு நாள் உன் குடுமி என் கைக்குள்ள வரல, அன்னைக்கு வச்சுக்கிறிய உன்னைய. என் குடுமி எதுக்கு உங்க கைக்குள்ள வரப்போகுது? அந்த மாதிரி ஒரு நாள் வராது. அப்படி வரான்னு மனப்பாலம் பிடிக்காதுங்க. ஐ, இது என்ன நம்ம மாமியார் இங்க வந்து நிக்குது? ஏய் ஹாய் தேய், என்ன தேய் நம்ம வீட்டுக்குள்ள வராம இங்க இருந்து ஓனத்தை கதை அடிச்சிட்டு நிக்கிய? ஓனர் யார பார்த்தாலும் ரொம்ப தான் பேசுவா, அதுக்கு இங்கே நின்றுதா? ஓனர், என் மாமியார் வந்திருக்க, வீட்டுக்குள்ள கூட்டு வர வேண்டியதானே? இப்படி அவியல தெருவுல விட்டு கதை முடியாது. ஆமா, உன் மாமியார்ட்ட நான் குளிர்ந்த பழக்க விட்டேன், அதடி பாக்க. இல்ல உன தெருவுல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீல, அதான் சொன்னேன். ஏத்தே வாங்க தேய், உங்க பேத்தி உள்ளதா இருக்கா? இப்பெல்லாம் உங்க பேத்தி பாட்டின்னு கூப்பிடுற தேய். பேத்தியா பேத்தி? அவனுக்கு பேத்தியா இல்ல, நீ எனக்கு மர்மவள இல்ல. நீ தர வேண்டியது 20 லட்சம் ரூபாயை என் பிள்ளைட்ட போய் கேளுஞ்சது. இந்த சரோஜா என் மாட்ட ஆபீஸ்ல போய் ரூபாயை கேட்டிருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஓனர், ஆபீஸ்ல போய் கேட்டீங்களோ? என் வீட்டுக்கு வரும்போது கேட்க வேண்டியதானே ஓனர்? பாருங்க இப்ப முக்காட்டு டென்ஷன்ல வந்து நிக்குது. ஏய், என்னங்க தேய்? என் மகன் உனக்காக 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான். 20 லட்சத்தை நீயே வளைச்சி இவளுக்கு கட்டு. என் மகன்கிட்ட வாங்கி கொடுத்துடலான்னு முழப்பால் குடிச்சு தெரியாதே. அவன் தரையும் மாட்டான், நான் தர விடவும் மாட்டேன். நீ தானே வீட்டை இடிச்சா, நீயே கட்டு. இங்க பாரு சரோஜா, இவ வீட்டை இடிச்சா இவைட்ட ரூபாயை வாங்கி நீ வீட்டை கட்டு. ஏன் என் பிள்ளைகிட்ட வந்து கேட்டா நல்லா இருந்துடாது சொல்லிட்டேன். சரி, எப்படி பேசிட்டு போகுது பாரு. ஏ குழந்தை, என்ன நீ நம்ம மாமியார் சேர்ந்து நடிக்கிறீங்களோ? ஓனர், என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டிய? நான் எதுக்கு அவிய குடிச்சு வந்து நடிக்க போறேன்? பிறவே 2 பேரும் நடிச்ச மாதிரி தான் எனக்கு பார்க்க தெரியுது. உன் பிள்ளைக்கு மொட்டை அடிக்கும்போது மட்டும் பல்ல இழிச்சிட்டு மர்மாணி வந்து நிக்குது. இப்ப என்னமோ உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம மாதிரி பேசிட்டு போகுது. இங்க பார், நீங்களும் என்ன வேணாலும் போங்க. ஆனா எனக்கு 20 லட்சம் வந்து ஆகணும். ஒழுங்கா உன் புருஷன் கேட்டு 20 லட்சத்தை வாங்கிட்டான். இல்ல இதுக்கு மேல என் வீட்டுல இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். ஓனர், 20 லட்சம் ரூபாய் இந்த வாரத்துக்குள்ள எனக்கு கிடைக்கணும். இல்ல அவ்வளவு வேறையும் கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விடுவேன். ஐயோ, என்ன ஓனர் இப்படி சொல்லிட்டு போறவே? இப்ப நான் என்ன செய்ய? உடனே மாணிக்கத்துக்கு போன போட்டு சொல்லணும் இந்த விஷயத்த. என்ன பாட்டி, இந்த மீன் கறி எதுக்கு கூட்டு வந்திருக்கிய? ஆமா, காலையில இருந்து ஆளை கண்டா எங்க போட்டிய? ஷடோஜா, நானும் பிஷாண்டியும் நாகப்பழத்தை பார்க்க போயிருந்தோம்மா. ஆமா, நாகப்பழத்தை கொய்யா பழத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சின்ன வயசா? சேகத்தை சொல்லியிருந்தா கூட வாங்கி தந்திருப்பேன். நீ வாய மூடு மீன்காரி, உன்கிட்ட பேச வைக்க எனக்கு இஷ்டம் கிடையாது. என் தங்கச்சி சரி பேர உன் அக்கா பையன் கல்யாணம் பண்ணட்டும் நீ தான் ஹெல்ப் பண்ணி விட்டுருக்கா. இப்போ நான் விட்டுட்டு ஓடிட்டேன், ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்கல. ஏது எடுப்பா மீன்காரி, உனக்கு தூண்டி விட மாட்டேதான் தெரியுது. பிரச்சனை வந்துச்சுன்னா ஓடி போய் வச்சுக்கிறியா? நீ ஒண்ணும் சொல்லாத, மரியாதை எங்கிருந்து வெளியே போயிரு. ஷடோஜா, நானும் பிச்சாண்டியோ நாகப்பழத்தை தாமா பார்த்துட்டு வரோம். ஷடோஜா, இந்த மீன்காரியோட அக்கா நாகப்பழத்தை தான் பார்த்துட்டு வரோம். நாகப்பழம் நவாப்பழம் நல்ல பேரு. நம்ம இந்த மீன்காரி அக்கா என்ன சொன்ன? ஷடோஜா, அந்த கொடுமை ஏமா கேக்கா? என்னாச்சு பாட்டி? என்னதான் இருந்தாலும் எங்க அக்காக்கு கொஞ்சம் கோவம் இருக்கதானே செய்யும். எதுக்கு இருக்கா? எதுக்கு இருக்கானே? அது பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்க முடியாம போச்சு பத்தியல. அதான் எங்க அக்கா கொஞ்சம் கோவத்துல இருக்கா. அது முதல்ல உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நிரோஜா அப்படிதான் கூட்டிட்டு போய் ஓமானு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் உன் அக்கா மானு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இதெல்லாம் உன் சித்து விளையாட்டு தானே? எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வளர்ந்த அன்னைக்கு வீட்டுல தானே இருந்தேன். அந்த பையன் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிச்சுட்டு நின்னா. அதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். ரொம்ப நடிக்காத மீன்காரி, நீ நடிச்சாவனா நான் நம்பிட மாட்டேன். எங்க ஜெனிபரா அக்கமான காதலிச்சு உனக்கு தெரியாதா? எத்தனை தடவை எங்க அம்மாட்ட வந்து பேசக்கொண்டா, என்கிட்ட வந்து பேசக்கொண்டா, சித்திட்ட பேசின என்ன வருத்தம் வந்தானே எனக்கு மறந்து பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாம் உன்னை பத்தி நல்லா தெரியும். இப்ப என்ன சொல்லி அவன் அக்காக்காரி? அவளுக்கு எதுக்கு இப்ப பேதி இருக்குது? நீ எனக்கு தான் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறிய. நானும் நம்ம பழக்க அப்படி ஆயி போச்சுங்கிறதுனால விட்டுட்டேன். என்னை மாதிரியே எல்லாரும் இருப்பாவன்னு நினைக்க கூடாது வானரி. அப்படியே அவன் அக்காக்காரி என்ன செஞ்சிருவா? பெரிய இவ கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளை பிரிச்சு கூட்டிட்டு போயிருக்கா. அவளுக்குலாம் என்ன மரியாதை? இப்போ உன் அக்கா என்னதான் சொன்னான்னு கேட்டேன். ஷோடோஜா,
இப்படி அநியாயமா ரெண்டு பிள்ளைகளையும் பிரிச்சு வச்சுட்டியம்மான்னு கேட்டேனா அதுக்கு அந்த நாகப்பழம் ஒண்ணும் தெரியாத என் மகனை ஏமாத்தி உன் பேத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா. என் மகன் கல்யாணத்தை என்னால பார்க்க கூட முடியல. அதனால ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு என் மகனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னா அந்த நாகப்பழம். நல்லா சொல்லுவா அந்த நாகப்பழம் புளியம்பழம். எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சி தட்டி விட்டு என்ன பிள்ளை பத்தி அவர் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவாவ. ஏ பாட்டி, இந்த மீன்காரி அக்கா கொண்டே அறுக்காமையா இருந்தியே. என்னமா செய்யறது? என்னதான் இருந்தாலும் அவ ஆம்பளை பிள்ளைய பெத்தவா, நம்ம பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம். அதுக்கு அவ கால்ல போய் விழுந்துடணுமா? வானரி, இந்த அக்கா கிட்ட எல்லாம் இப்படி தாத்தூங்க குதிக்க கூடாது வானரி. இன்னி மாதிரி அவ சாதாரணமா இருக்க மாட்டா. நான் ஆம்பளை பிள்ளைய பெத்தவா. என்னைய நீங்க ஒரு நாள் மதிக்கிறது கிடையாது. ஆனாலும் நான் கண்டுக்கிறது கிடையாது. ஆனா இந்த அக்கா அப்படி கிடையாது வானரி. ஓஹோ, என்ன மீன்காரி சந்தடி சாக்குல உனக்கு மரியாதை வேண்டி கேக்குறியா? இப்ப உன் அக்கா பேசுற பேச்சுக்கு உன்கிட்ட அவங்கிட்ட சேர்த்தா இருக்கணும். மரியாதை வேற இதுல உங்களுக்கு. சரோஜா, பிஷாண்டி அப்படி பேசாதம்மா. ஏன்னா அங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா தான் அவ பேசிக்கிட்டு இருந்தா. பாட்டி, இந்த மீன்காரி பத்தி உங்களுக்கு தெரியாது பாட்டி. பிள்ளையும் கிள்ளி விடுவா, தொட்டிலே ஆட்டுவா. அவ அக்கா காரிட்ட வேற மாதிரி நடிப்பா, நம்ம முன்னாடி வேற மாதிரி நடிப்பா. என்கிட்ட ஒரு நடிப்பு நடிப்பா, எங்க அம்மாட்ட ஒரு கள்ள நடிப்பு நடிப்பா. எனக்கு தான் இந்த மீன்காரி பத்தி நல்லா தெரியும். எதுக்காக அங்க போய் உங்க தங்கச்சிக்காக பேசணும் சொல்லுங்க. பாட்டி கூட தான் வந்தா ஓனர், நல்லா கேளுங்க. நீங்க தான் என்னைய தப்பாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி பேரோ, ஏன் மர்மா வரதா ஓனர்? அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். உங்களை விட அந்த பிள்ளை மேல எனக்கு அக்கறை அதிகம் ஓனர். என்னையெல்லாம் இப்படி பேசாதங்க. உனக்கு அக்கறை அதிகமா இருந்தா உன் அக்கா அப்படி பேசும்போது ரெண்டு மீதி மிதிச்சிருக்கேன். அப்பதான் நீ அக்கறையா இருந்திருக்கானே அர்த்தம். பார்த்துக்க முடியாதனால வந்தாலும். பாட்டி, நீங்களுமா சும்மா இருந்தியே? சரோஜா, என்னடா இருந்தாலும் அவ மாப்பிள்ளைய பெத்தவா, நம்ம பொம்பளை பிள்ளைய பெத்தவிய. இதே சொல்லுங்க, மாப்பிள்ளை பெத்தா மாப்பிள்ளை பெத்தா. நீ என்ன எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படி சொல்ல புரியல? இப்பெல்லாம் பையன் பொண்ணு எல்லாம் ஒண்ணுதான். உங்க மனசுல இருக்க இந்த நினைப்பு முதல்ல தூக்கி எறிங்க பாட்டி. ஏ மீன்காரி, வேற என்ன சொன்னவா அக்காக்காரி? வானரி, அவ வார்த்தைப்படியா வானரி. பெத்த பிள்ளை கல்யாணத்தை பார்க்க முடியலையேன்னு வார்த்தைப்படியா. அதுக்கு என்ன கல்யாணம் முடிச்சு வச்சு பார்க்க போறாளம்மா? ஆமா வானரி, எங்க அக்கா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா சொல்லுவா, நல்லா சொல்லுவா. என்ன மீன்காரி, நீ இப்படிதானே என் தங்கச்சி கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்ச? அப்ப நாங்க சொல்லுமா மட்டும் ஒத்துக்கிட்டியாக்கா? உன் அக்காளுக்கு எடுத்து சொல்ல மாட்டியா? அவ சொன்னால அவ கேட்டுக்கிட்டு வந்தாளாம். வானரி, எங்க அக்கா கிட்ட எல்லாம் அப்படி எல்லாம் பேச முடியாது வானரி. அவ ரொம்ப கோவக்காரி. ஆமா, பெரிய கோவக்காரி, நாங்க பார்க்காத கோவக்காரி. இரு, நான் பேரிட்ட அவளுக்கு. அவள நானே பாத்துறேன். பாட்டி, அவரை போய் பார்த்துட்டு வரேன்னு போனீங்க, என்னாச்சு பாட்டி? அவரு என்ன சொன்னாரு பாட்டி? சம்மந்தி, அந்த பையன் வீட்டுல போய் பேசுனீங்களா சம்மந்தி? என்ன சொன்னாங்க அத்தை? ஏ அப்பப்பா, இந்த மீன்காரிக்கு இருக்க மரியாதை என்னால தாங்க முடியல. நீ என்னடா சம்மந்தி சம்மந்தின்னு உருகியா? இவன் என்னடா அத்தை நொத்தானி உருகியா? ரொம்பதான் மரியாதை வாழுது. சரோஜா, அப்படி எல்லாம் பேசாத மாவியா. நம்ம சம்மந்தி சம்மந்தி ஜெனிஃபர் மாமியார் என்ன சொன்னாங்க? எனக்கு தெரியாம அந்த ஜெனிஃபர் என் மகனை கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிச்சிட்டா எனக்கு அதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லியா. அதனால மகனுக்கு வேற ஒரு கல்யாணம் முடிக்க போறாளாம். என்ன சொல்றீங்க அத்தை? அவங்க அப்படியே சொன்னாங்க. ஆமா ஜெனிஃபர், மணி ஆளாதே. எங்க அக்கா கொஞ்சம் கோவக்காரிதான். எடுத்து சொன்னா புரிஞ்சிடுவா. அத்தை, அவர் அங்க இல்லையா அத்தை? அவரை பாத்தியல, அவர்கிட்ட கேட்டியல அத்தை? நாங்க போனப்ப சூரிய வீட்டுல இல்லமா, எங்க அக்கா மட்டும்தான் இருந்தா. அதனால அவளை மட்டும் தான் பார்த்து பேசிட்டு வந்தேன். சூரிய எங்க போயிருந்தான்னு தெரியல. அத்தை, அவள் வெளியே போயிருந்தா என்னை வந்து பாத்துருக்கலாம்ல. இல்ல அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணி பேசலாம்ல அத்தை. எதுவுமே பண்ணாம இருக்காரு. அவர் ஏன் இப்படி இருக்காரு? ஆமா, இவளை கட்டினது அவன் தானே. அவன் எப்படி இருக்கா? உன் அக்காளுக்கு தான் ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு என்ன பிரச்சனை? அது வந்து வானரி, எங்க அக்கா அந்த பையனை மிரட்டி வச்சிருக்கான்னு நினைக்கேன். அதனாலதான் அவன் இப்படி இருக்கான். இப்படிப்பட்டவன் என் தங்கச்சி கூட்டு போய் கல்யாணம் முடிச்சிருக்க கூடாது. சரியான பயந்தாங்கலி பையன். பாட்டி, நீங்களும் தானே போனீங்க, என்ன சொன்னாங்க பாட்டி? குளிக்கம்மா, நானும் பேசி பார்த்தேம்மா. ஓ மாமியாரி ரொம்ப கோவப்படியா. எங்களுக்கு அந்த பொண்ணே வேண்டாம், நாங்க வேற ஒரு பொண்ணை பார்த்து என் பிள்ளைக்கு கட்டிக்கிட்டியன்னு சொல்லிட்டா.
சொல்லுவேன், நல்லா சொல்லுவேன். தெரியுமா? ஜெனிமா அழாதமா, பேசிக்கிடலாம். சம்மந்தி, என்ன சம்மந்தி இதெல்லாம்? நீங்க உங்க அக்கா கிட்ட பேசக்கூடாதா? இல்ல உங்க அக்கா மகன் கிட்டயாவது நீங்க பேசக்கூடாதா? இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லியாவ. தெரிஞ்சு நடந்துச்சோ தெரியாம நடந்துச்சோ, கல்யாணம் தானே சம்மந்தி. நான்